ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் சதீஷ் பேசுகிறேன். கோவிட்-19 பற்றின அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லாஸ்ட் 1 year, rather than the first wave, second wave we have lost a lot of our friends or relatives எல்லாம் we have lost. ஸோ இந்த வாட் இஸ் த ரீசன் அப்படின்ட்டு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் தட் ப்ரெசென்டிங் வெரி லேட் டு த மெடிக்கல் கேர். ஸோ தட் இஸ் அ ப்ரையர் ஃபேக்டராக நான் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நார்மலாக நமக்கே தெரியும் சிம்டம்ஸ் வந்து லைக் ஃபீவர், பாடி பெயின், மயால்ஜியா, லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, காஃபு, த்ரோட் பெயின், லூஸ் டூல்ஸ், வாமிட்டிங், இது எல்லாமே வந்து ஏதோ ஒன்று இட் இஸ் அ சிம்டம்ஸ் ஆஃப் கோவிட். இதில் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் அன்டில் ப்ரூவன் அதர்வைஸ் டியூரிங் திஸ் பேண்டமிக் இட் இஸ் நத்திங் பட் கோவிட். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வி ஹவ் டு கெட் ஐசோலேட்டட் ஆர் செல்ஸ். ஃபஸ்ட்டு ஐசோலேட் ஆகிட்டு தென் வி ஹவ் டு கெட் டெஸ்டட் ஆர்டிபிசிஆர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம கூட இருக்க யாரெல்லாம் இருந்தாங்களோ கான்டாக்ட் ட்ரேசிங்க்கு அவங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஆர்டிபிசிஆர் பண்ணிடணும். ஐசோலேட் ஆகிறோம். அண்ட் கோவிட் பொறுத்த வரைக்கும் 80 to 85% ஆஃப் த பீப்புள் தே go for very milder form of disease. நார்மலாக 1 to 5 days செட்டில் ஆகிடும். பட் 10 to 15% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இந்த கோவிட் வந்து என்ன ஆகுதுன்னா இட் டேக்ஸ் அ டேஞ்சரஸ் கர்வ். எப்படின்னா செட்டிலான ஃபீவர் திரும்பி வருது, பர்சிஸ்டன்ட் காஃப் வருது, அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது. ஸோ கோவிட் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டே 1 ஆஃப் த சிம்டம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் டே 1 ஆஃப் த சிம்டம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, சர்டன் மெடிகேஷன்ஸ் லைக் ஸ்டீராய்ட் and anticoagulants like low molecular weight heparin, rivaroxaban, apixaban, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது 6 to 12 days வந்து நம்ம கரெக்டான டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ வை வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் தட்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் வந்து பிளட்டை கிளாட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நார்மலாக கோவிட் நியூமோனியான்னு சொல்லுவாங்க. இது வந்து வைரஸ் வந்து இட் டசன்ட் காஸ் நியூமோனியா. நான் வைரஸ் என்ட்ரு ஆகிட்ட பிறகு, வைரஸ் உள்ளார போயிட்ட பிறகு அது நம்ம செல்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டு சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 to 5 days ஆகும். இதை நம்ம இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இந்த இன்குபேஷன் பீரியட் வந்து தென் டே 1 ஆஃப் த சிம்டம்ஸ் வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து அந்த 5 days யூஸ்வலாக மைல்டர் ஃபார்ம் டிசீஸ் போயிடும். பட் 10 to 15% ஆஃப் த பாப்புலேஷனில் அந்த டேஞ்சரஸ் கர்வ் எடுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, வாட் வில் ஹேப்பன், அந்த சைட்டோகைன் ஷவர்னு சொல்லுவாங்க, லைக் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, த வைரஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்ட பிறகு த ஆன்டிபாடி விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட் த வைரஸ் இட் காசஸ் இன்ஃப்ளமேஷன். தேட் இன்ஃப்ளமேஷன் பர்சே இட் காசஸ் பிளட் வெசலில் பல்மரி, அதாவது லங் பிளட் வெசலில் பிளட் கிளாட் பண்ணிடும். ஸோ இந்த 6 to 12 days நம்ம இந்த ஸ்டீராய்டோ லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்னா, ஃபஸ்ட்டு வி ஆர் ப்ரிவென்டிங் தட் சைட்டோகைன் ஷவர் இன்டு பிகமிங் த சைட்டோகைன் ஸ்ட்ராங். ஸோ ஸ்டீராய்டு குடிக்கிறீங்க, இன்ஃப்ளமேஷன் குறைச்சிறீங்க. லோ மாலிகுலர் ஹெப்பாரின் கொடுக்குறீங்க, வி ஆர் ப்ரிவென்டிங் த பிளட் ஃப்ளம் கிளாட்டிங். ஸோ ரைட், ஓகே, நான் ஆர்டிபிசிஆர் பண்ணிட்டேன், நெகட்டிவ் வந்துடுச்சு, நம்ம ஜாலியாக இருக்கலாமா? இஃப் யூ ஹாவ் சிம்டம்ஸ் until proven otherwise, I have told you that it is nothing but COVID. ஏன்னா this RT-PCR will detect only up to 60 to 65%. மற்ற 30 to 35% வந்து இல்லைன்னு தான் காமிக்கும். ஸோ அதனால் வந்து if you have symptoms it is nothing but COVID. ஸோ சில பேர் இப்போது சிடி ஸ்கேனெல்லாம் எடுப்பாங்க டு know the involvement of the lung, எவ்வளோ percentage of lung has been involved. ஸோ what next? ஸோ மைல்டர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ், ஐசோலேட் யுவர் செல்ஸ். இப்போ வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் வந்து லைக் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸு, ஜிங்க்கு, குட் ஹைட்ரேஷன், நல்ல ஃபுட், இதுலேயே வந்து மேக்ஸிமம் 80 to 85% தே ரெக்கவர், தே கோ பேக் நார்மலி, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த சர்டன் கேசஸ் ஹூ கோ ஃபார் மாட்ரேட் அண்ட் சிவியர் டிசீஸ், அவங்களுக்கு என்ன பண்ணணும், தே ஹாவ் டு வாட் டு சே, இது டேஞ்சரஸ் கர்வ் எடுக்குன்னா ஒரு 3 important blood tests like complete blood count, CRP, D-dimer. CRP will tell you எவ்வளோ இன்ஃப்ளமேஷன் போயிட்டுருக்கு. D-dimer will tell you whether the blood is going for any clotting or not. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸை நம்ம we have to start. And more important thing is that இது நார்மலாக கரெக்டான டைமில் இது மட்டும் கோவிட் முடிஞ்சிடும். கோவிட்லேருந்து we will recover. அண்ட் போஸ்ட் கோவிடில்
we might face certain complications. நம்ம அதில் எக்ஸாம்பிள் மியூகார்மைகோசிஸ். அது பயப்பட வேண்டாம், ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க டிசீஸ் தான். இது வந்து போஸ்ட் கோவிடில் சில பேருக்கு ரிப்போர்ட் ஆகுது. பயப்பட வேண்டாம், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? இது யாருக்கு இருக்குன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸு அண்ட் வந்து தோஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் இருக்கா, ஸ்ட்ரிக்டாக டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். So we can prevent ourselves from this post-COVID complications. And after recovering from COVID, number certain things, minimal amount of lung damage might be there. So அதை திரும்பி அந்த டேமேஜ் அந்த லங் ஃபங்க்ஷனை திரும்பி கொண்டு வரதுக்கு we have to follow the pulmonary rehabilitation. Pulmonary rehabilitation in the sense எப்படின்னா அந்த சுவாச பயிற்சி பண்ணுறது, அந்த ஸ்பைரோமீட்டர் வாங்கி அந்த நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது, that we have to do. ஸோ ரைட். ஸோ இவ்வளோ இருக்குது. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வெதர் இட் கேன் பி ப்ரிவெண்டட் ஆர் நாட். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணியிருக்க முடியுமா? டெஃபினட்டாக வி குட் ஹவ் ப்ரிவெண்டட். எப்படி? ஹவு கேன் வி ப்ரிவெண்ட்? வி கேன் ப்ரிவெண்ட் பை கெட்டிங் ourselves vaccinated and following the strict SMS protocol. ஸோ இனிஷியலாக வந்து there was some reluctance to get vaccinated, but நம்ம இப்போ நிறைய பேர் வந்து they are coming forward, lot of people are coming forward to get vaccinated. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவிட வைரஸை வெல்றதுக்கான ஒரே ஆயுதம் வேக்சின் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வேக்சின் போட்டவங்க மேக்ஸிமம் சிவியர் டிசீஸ் போல், and amount of people who are entering into or getting admission in the ICU is very very negligible, and death is very meager. So it is proven, scientifically it is proven that the vaccine gives protection, and following SMS protocol definitely it's we are getting protection. So we have to get vaccinated. Why I am registering this video at this particular point of time அப்படின்னா, like we are at the verge of second wave. Almost it is going to end, another 1 month it is going to end, but imminent number we are going to face the third wave. Already what the scientists have projected is that in the third wave the children are going to get affected. So it is our duty. ஏன்னா இன்னைக்கு வந்து யூகேல தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. ஸோ வெதர் we can prevent the third wave, definitely we can prevent it. How come? First, all those who are eligible have to get vaccinated first. For இது second wave கம்மி ஆயிட்டுனாலும் we have to follow that SMS protocol. சோப்பு, மாஸ்க்கு, சோஷியல் டிஸ்டன்சிங் ஸ்ட்ரிக்டாக we have to follow it up. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா definitely we can prevent ourselves. So who are all eligible? First go for vaccination. Get the 2 doses of vaccine. So definitely you will be prevented. So let us all come collectively and prevent the third wave from happening. So it is scientifically proven that taking vaccine, it gives protection against this COVID virus, at least from the severe form of disease getting admission into the ICU. So let us all get vaccinated ourselves and follow the strict SMS protocol, and we will prevent this third wave from happening, and we all protect ourselves, our family, friends, our relatives, kids, and let us all behave responsibly as a responsible citizen and prevent this COVID third